Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா subject code CCS354 network security subject ஓட unit wise important question with answers ஓட lecture video series தான் பார்த்துட்டு இருக்கோம். previous session videosலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா descriptionல playlist ஓட link கொடுத்திருக்கேன், மறந்துடாம செக் பண்ணி பாருங்க. லைனா உங்களுக்கு எல்லா ஆர்டர்ல வரும். then cryptography subject இதுக்கு முன்னாடி எடுத்ததுல இருக்க வீடியோஸையும் நான் மெர்ஜ் பண்ணிருப்பேன் because உங்களுக்கு அதே டாபிக் அதே சிலபஸ் அதே இதுதான். ஓகேவா, அதனால தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒமிட் பண்ணாமல் அதையுமே படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது SSL அண்ட் TLS ப்ரோட்டோகால் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசைன் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் SSL அண்ட் TLS ப்ரோட்டோகால். இது நமக்கு யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கு கொஸ்டின். ஓகே, ஸோ SSL அப்படின்னா என்ன? செக்யூர் சாக்கெட் லேயர். TLS அப்படின்னா என்ன? டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. இது நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்ட்ல படித்த கொஸ்டின் தான். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா, ஒரு கிரிப்டோகிராஃபிக்கல் ப்ரோட்டோகால் இப்படி தான் இருக்கணும்னு கிரிப்டோகிராஃபியில் ஒரு சம் ஆர்டரில் கொடுக்கக்கூடிய ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால்னா என்ன? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஓகேவா, ஸோ டு ப்ரொவைட் த செக்யூர் கம்யூனிகேஷன் ஓவர் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இது ஆப்ரேட் எங்கே நடக்கும்னா, அப்ளிகேஷன் லேயருக்கும் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கும் நடுவில் தான் இந்த விஷயங்கள் ரெண்டுமே நடந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது மெயினாக எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, HTTPSல ஓகேவா, வெப்சைட்டில் லாக் ஐக்கான்லாம் பண்ணுறதுக்கு, அடுத்து ஆன்லைன் பேங்கிங்கில், நெட் பேங்கிங் டிரான்சாக்ஷனில், இ-காமர்ஸில் ஓகேவா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பர்ச்சேசிங் ஆப்பில், அடுத்து செக்யூர் இமெயில், ஒரு இமெயில் அனுப்புறதுக்கு, VPN கனெக்ஷனில், இது எல்லாத்துலேயுமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த SSL-ம் TLS தான் யூஸ் ஆகுது. ஸோ TLS அப்படின்றது SSL-க்கு அடுத்து வந்த ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி, சக்சஸர். ஓகேவா, இது ஒரு ஸ்ட்ராங்கர் செக்யூரிட்டி மெக்கானிசமாக ப்ரொவைட் பண்ணும். பட் இப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, TLS SSL TLS தான் சேர்த்து சொல்லுவோம், TLSன்னு தனியாக சொல்ல மாட்டோம். பட் TLS தான் நம்ம தனியாக யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி. ஓகேவா, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ நீட் ஃபார் SSL அண்ட் TLS எதுக்காக இது தேவைப்படுது அப்படின்னா, ஸோ ட்ரெடிஷ்னல் TCP IP எல்லாம் வந்து எதுக்காக முதல்ல இது பண்ணுச்சு அப்படின்னா, ஈஸ் டிராப்பிங். ஓகே, யாரோ கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு, அதுக்காக அதை கொண்டு போகிறதுக்காக. நம்ம டேட்டாவை யாரோ மாடிஃபை பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு பயத்தால், ஸோ மெசேஜில் ஃபோர்ஜரி நடக்கிறனால, மேன் இன் த மிடில் அட்டாக் நடக்கிறனால, தென் ஐடென்டிஃபை த ஸ்பூப்பிங், ஃபேக் ஐடென்டிட்டி போட்டு கம்யூனிகேட் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சனால தான் இந்த SSL TLS வந்து ஒரு செக்யூரிட்டியை வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ ஒரு பேங்க் வெப்சைட்டுக்கு போகும்போது HTTPS அப்படின்னு நம்ம போட்டு தான் செய்கிறோம். ஓகேவா, அந்த இதுக்கு பேர் தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் SSLன்னு சொல்லுவோம். ஓகே, த மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் கான்ஃபிடென்ஷியாலிட்டி தான். கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்னது? ப்ரொடெக்ட் டேட்டா த்ரூ த என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் மூலியமா நம்ம டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. அடுத்து ஆத்தென்டிகேஷன், டு வெரிஃபை த ஐடென்டிட்டி. யாரு கம்யூனிகேட் பண்றாங்களோ அந்த பார்ட்டிஸோட ஐடென்டிட்டியை டெஸ்ட் பண்றது. இன்டெகிரிட்டி அப்படின்னா டூரிங் த டிரான்ஸ்மிஷன் டைம் நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகல, அதாவது கன்வெர்ட் ஆகல, எந்த இன்ஃபர்மேஷனையும் மாத்தல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து செக்யூர் கீ எக்ஸ்சேஞ்ச். ஸோ செஷன் கீக்குள்ள வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறப்ப பத்திரமா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகேவா, அதுக்காக மெயினா ஹெல்ப் பண்ணுது. அடுத்து SSL அண்ட் TLS ப்ரோட்டோகாலோட ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் HTTP, FTP, SMTP, IMAP ஏதோ ஒன்று நம்ம போடுவோம். தென் SSL TLS ஓட அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் TCP ப்ரோட்டோகால் இருக்கும், IP ப்ரோட்டோகால் இருக்கும். இப்படி தான் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். தென் SSL ப்ரோட்டோகாலோட ஸ்ட்ரக்சர் இதான் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 2 லேயர் இருக்குது இதில் மெயினாக. ஒன்று வந்து SSL ரெக்கார்டு ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் அதில் என்னென்னா யூஸ் ஆகுது பாட்டம் லேயர்லனா, முதல்ல ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷனாக மெசேஜை பீஸாக பிரேக் பண்ணுறதுக்கு பேர் ஃப்ராக்மெண்டேஷன்னு சொல்லுவோம். அடுத்து கம்ப்ரெஷன், அந்த சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கம்மி பண்ணுறது, மெசேஜோட சைஸை கம்மி பண்ணுறது கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன் பண்ணதுக்கப்புறம் என்கிரிப்ஷன், டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுறது, ரீடபிள் ஃபார்மில் இருக்க டேட்டாவை அன்ரீடபிள் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறது. அடுத்து மெசேஜ் ஆத்தென்டிகேஷன், ஸோ மேக் ஆட் பண்ணி கரெக்டான அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் லேயர் பார்த்தோம்னா ஹையர் லெவல் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகால் நடக்கும். ஓகேவா, கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் 2 பேருக்கும் இடையில. அடுத்து சேஞ்ச் சைஃபர் ஸ்பெக் ப்ரோட்டோகால் அப்படின்னு என்கிரிப்ஷன் சிக்னலை சேஞ்ச் பண்றது. அடுத்து அலாட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். எரர்ஸ் ஏதாவது வந்தா வார்னிங் கொடுக்கும். ஓகேவா, இதுதான் மெயினான விஷயம். SSL ப்ரோட்டோகாலோட ஸ்டாக் இப்படி தான் இருக்கும். ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகால், சேஞ்ச் சைஃபர் ஸ்பேஸ், ஆல்டர் ப்ரோட்டோகால், SSL ரெக்கார்ட் ப்ரோட்டோகால், TCP. ஸோ இந்த கீழ இருந்து நமக்கு மேலே வந்து பாட்டம் லேயர்ல இருந்து அப் லேயருக்கு போகும். ஸோ SSL ரெக்கார்ட் ப்ரோட்டோகால்ல இருக்க ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் சொல்லிட்டேன் முதல்ல என்ன நடக்கும்? ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும். அப்படின்னு மெசேஜ் பெருசா இருந்தா அது ஸ்மாலர் பிளாக்கா டிவைட் பண்றது தான் இதோட வேலை. ஸோ மெசேஜ் டிவைடட் இன்டு பிளாக்ஸ், ஒரு பெரிய மெசேஜ். அடுத்து கம்ப்ரெஷன், ஆப்ஷனல் தான், நமக்கு வேணும்னா சைஸ் ரொம்ப பெருசா இருக்குன்னா கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து மேக் ஜென்ரேஷன், மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டேட்டாவை கீஸ் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இப்படி தான் நடக்கும். ஓகேவா, ஸோ அப்ளிகேஷன் டேட்டா, ஃப்ராக்மெண்டேஷன், கம்ப்ரெஷன், மேக் ஜென்ரேஷன்,
authentication encryption SSL record TSL இதுக்கு அடுத்து செகண்ட் என்ன நடக்கும் SSL handshake protocol so SSL handshake protocol நடக்கிறப்ப என்ன பண்ணும் அதாவது டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆகும் முன்னாடியே செக்யூரிட்டி பாராமீட்டர் செஷன் கீ ஆத்தென்டிகேஷன் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது தான் இந்த ஹேண்ட்ஷேக் புரோட்டோகாலோட வேலை ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் எப்படி நடக்கும் ஸ்டெப்ஸ்னா முதல்ல கிளையண்ட் வந்து ஹலோ சொல்லுவாங்க கிளையண்ட் சென்ட் SSL or TLS வெர்ஷன் அவங்களுக்கு வெர்ஷன் அனுப்புவாங்க அந்த சைஃபர் ஷூட்ஸ் ஆகுதான்னு பார்ப்பாங்க ரேண்டம் நம்பர் இருக்கும் நமக்கு கரெக்டா அடுத்த ஆர்டர் வர்றதுக்கு அந்த ரேண்டம் நம்பரை செக் பண்ணுவாங்க செக்யூரிட்டிக்காக ஓகேவா அடுத்து கிளையண்ட் ஹலோ அனுப்புனோடனே சர்வர் என்ன பண்ணுவாங்க சர்வருக்கு சென்ட் ஆகும் ஸோ சர்வர் வந்து அந்த சைஃபர் ஷூட்டை செலக்ட் பண்ணிட்டு ரேண்டம் நம்பரை பார்த்துட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு சர்வரும் ஹலோ சொல்லுவாங்க ஓகேவா சொன்னதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஓகேவா ஸோ கிளைண்ட் வந்து வெரிஃபை பண்றது கிளைண்ட் சர்டிபிகேட் வேலிடிட்டி எக்ஸ்பயர் ஆயிடுச்சா இல்லை கரெக்டாக தான் இருக்கா சர்டிபிகேட் ஆத்தரிட்டி அதாவது சிஏ கிட்ட இருந்து சிக்னேச்சர் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீ எக்ஸ்சேஞ்ச் ஓகேவா கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில என்ன பண்ணுவாங்கன்னா சீக்ரெட் கீ இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க ஸோ என்கிரிப்டட் யூசிங் த சர்வர் பப்ளிக் கீ ஸோ அதுக்கப்புறம் செஷன் கீ ஜென்ரேஷன் அந்த செஷன் நடக்கிறதுக்கு போத் பார்ட்டிஸுமே சேர்ந்து ஒரு செஷன் கீயை வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் செக்யூர் கம்யூனிகேஷன் ஆரம்பிச்சிடும் நம்மளோட டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி ரெண்டு பேருக்கு இடையில எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க இதுக்கு பேர் தான் ஹேண்ட்ஷேக் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ கிளைண்ட் சர்வர் இருக்காங்க அப்படின்னா முதல்ல கிளைண்ட் அலோ சொல்லுவாங்க சர்வர் அலோ சொல்லிட்டு சர்டிஃபிகேட் அனுப்புவாங்க ஸோ ப்ரீ மாஸ்டர் சீக்ரெட் கீ வரும் ஜென்ரேட் கீ செஷன் ஜென்ரேட் ஆகும் ஸோ செயின் சைஃபர் ஸ்பெக்டர் ஃபினிஷ் பண்ணும் இங்கேயும் செயின் சைஃபர் அந்த இது சைஃபர் சேஞ்ச் இது பண்ணுவாங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க ஒரு செக்யூர் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு இடையில வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேவா இதுதான் SSL நடக்கக்கூடியது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா TLS புரோட்டோகால் TLS அப்படின்றது என்னன்னா வாட் இஸ் TLS அப்படின்னு கேட்டோம்னா இது ஒரு enhanced successor of SSL SSLக்கு அடுத்து வருது it maintain the same architecture but introduce the stronger security feature அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கரான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு கொடுக்கறது தான் இந்த TLS அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இதில் இருக்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கர் என்ன கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் ஸோ மாடர்ன் என்கிரிப்ஷன் அல்காரிதம்லாம் சப்போர்ட் பண்ணாது SSL இங்கே எல்லாமே சப்போர்ட் பண்ணும் ஓகேவா ஸோ இதனால நம்ம அன்பிரேக்கபிள் என்கிரிப்ஷன் அல்காரிதம்லாம் சப்போர்ட் பண்ணனால நம்ம டேட்டா ரொம்பவே செக்யூராக இருக்கும் நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்டு மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் so ஸ்ட்ராங்கரான ஹேஷர் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணும் ஓகே நெக்ஸ்ட் பெட்டர் கீ எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம் என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கு ஓகே ஸோ TLS-ஓட ஆர்கிடெக்சர் இப்படி தான் இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் லேயர் TLS TCP IP இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ TLS-ஓட ரெக்கார்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த 4 ஸ்டெப் தான் முதல்ல ஃப்ராக்மெண்டேஷன் ஆத்தென்டிகேஷன் என்கிரிப்ஷன் செக்யூர் டிரான்ஸ்மிஷன் ஓகேவா சேம் ஸ்டெப்ஸ் தான் நமக்கு இங்கேயும் ஃபாலோ ஆகுது இதோட மெயின் ஃபங்க்ஷன் முதல் ஃபங்க்ஷன் அப்படின்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி எப்பவும் போல கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்னது நம்மளோட டேட்டா கரெக்டாக இருக்கா is a use the symmetric algorithm advanced encryption AES algorithm யூஸ் பண்ணோம் DDDS algorithm யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி பார்த்துக்கோம் இதெல்லாம் சொல்றோம் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் எல்லாம் கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அடுத்து ஆத்தென்டிகேஷன் ஓகேவா கரெக்டான பர்சன் தானா செக் பண்றதுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர்லாம் யூஸ் பண்ணிக்கோ ஸோ எக்டாட் ஃபைனான்ஸ் ஸ்டாண்டர்ட்லாம் யூஸ் பண்ணி ஓகே நெக்ஸ்ட் இன்டெகிரிட்டி அப்படின்றது என்ன கரெக்டான பர்சன்ஸ் கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு டேட்டா வந்திருக்கான்னு செக் பண்றது ஓகேவா ஸோ இதையும் செக் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோ மேக் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா எந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ ஓகேவா ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் SSL அண்ட் TLS ஓகே ஸோ இந்த கொஸ்டின் இவ்வளோ தான் நீட்டாக இந்த பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனீங்கனாலே போதும் மார்க் வந்துடும் ஸோ யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ